இதே மாதிரி தான் 2006ஆம் ஆண்டு நெடும்பள்ளியைச் சேர்ந்த 2 பேத்த அடிச்சே கொன்னேன். அந்த வீட்டில் இருந்த பெண்ணோட கையில் பெருசு பெருசாக 6 தங்க வளையல்கள் போட்டிருந்தாங்க. அதை கலட்ட நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அந்த வளையல்களை என்னால் கலட்டவே முடியலை. அதனால் கடைசியில் அவங்களோட கையை வெட்ட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி மாலா பள்ளிப்புறம் கடத்திப்பரம்பை சேர்ந்த 56 வயதான நஃபீஸா மற்றும் 22 வயசான ஃபௌசியா, நஃபீஸாவோட மருமகள்னு 3 பேத்தையும் தலையில் பலமாக தாக்கி அவங்க வீட்டில் இருந்த எல்லா பணம் நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான். அதில் நஃபீஸாவும் ஃபௌசியாவும் சம்பவ இடத்துலையே இறந்துட்டாங்க. அவங்களுடைய மருமகளை மட்டும் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்துருக்காங்க. அரை மயக்கத்திலே இருந்த அவங்களுடைய மருமகள் போலீஸ்கிட்ட சொன்ன விஷயம் போலீஸாரையே அழுகதான் வச்சுச்சுன்னு சொல்லணும். அவ்வளவு பெரிய கோர தாண்டவத்தை நிகழ்த்தியிருக்கான் இந்த ரிப்பர் ஜெயநந்தன். யாரோ எங்களை பின்னாடி இருந்து தாக்குனாங்க, அது கண்டிப்பாக ஒரு இரும்பு கம்பியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுயநினைவே இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சில வாரங்கள் கழித்து துரதிருஷ்டவசமாக அவங்களுமே இறந்து போகிறாங்க. இந்த கொலைகளுக்கு எல்லாம் முன்னாடியே மே 30, 2004 மாலா பெருஞ்சினம் பள்ளிக்காரன் ஜோஸ் மற்றும் அவருடைய மனைவியை கொடூரமான முறையில் தாக்கி கொன்றிருக்கான். கொன்னுட்டு வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருந்திருக்கான். அப்படி அவன் ஆசையாக கொள்ளையடித்த ஒரு பொருள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விசிடி பிளேயர். இந்த வழக்கோட விசாரணையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவனை கண்ணூர் சென்ட்ரல் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அந்த ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போன ஜெயநந்தனால் கேரளா போலீஸோட மானம் கப்பலை ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழித்து அவனை ஊட்டியில் வச்சு கைது பண்ணாங்க. அப்படி இருந்தும் பூஜாபுரா சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து தப்பிச்ச ஜெயநந்தன் தன்னுடைய சைக்கிளுக்கு காற்றடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திருச்சூரில் வச்சு திரும்ப கைது செய்யப்படுறாரு. இதில் சில வழக்குகளில் இருந்து ஜெயநந்தன் விடுவிக்கப்பட்டார். போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தினால தான் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ராமகிருஷ்ணன் மற்றும் தேவகியோட வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் ஜெயநந்தனுக்கு மரண தண்டனை கொடுத்துச்சு. அதையும் பின்னாடி ஆயுள் தண்டனையாக மாற்றிருச்சு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து 20 வருஷம் ஆகியிருந்தாலுமே அந்த குடும்பத்துக்கான இழப்பு பேரிழப்பு தான். அதை யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. மேலும் ஜெயநந்தன் தான் 8வது வரைக்கும் தான் படித்தேன் அப்படின்னும் படிப்பு வராத காரணத்தினால அப்பா கூட சேர்ந்து எங்கள் குடும்ப தொழிலான மீன்பிடி தொழிலுக்கே போயிட்டு இருந்ததாகவும் தான் ஆடம்பரமான வாழ்க்கையும் வசதியான வாழ்க்கை வாழணும்னு தான் இது மாதிரியான கொலைகள் மற்றும் கொள்ளைகளில் ஈடுபட்டதா ஜெயநந்தன் சொல்லியிருக்காரு. இந்த கேஸ் விஷயமாக நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களும் ஒரு கேரளாவை சேர்ந்தவங்க தான். அதனால் அவங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு கேட்டேன். அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அது என்னென்னா, தம்பி, நாங்களும் எர்ணாகுளத்தை சேர்ந்தவங்க தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்க காலகட்டத்தில் எங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே அவ்வளவு பயமாக இருக்கும். சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளேயே தான் இருப்போம். எங்கள் வீட்டில் மொத்தம் 7 ஆண்கள் இருந்தாங்க. அதனால் எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் இருந்த அதே ஏரியாவில் தான் பல கொலைகள் மற்றும் கொள்ளைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்போம். அவங்க சொல்லும் போதே அந்த பயத்தை அவங்களோட முகத்தில் நான் பார்த்தேன். பணத்துக்காக ஜெயநந்தன் என்னமோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டாரு. பாதிக்கப்பட்டது என்னமோ ஜெயநந்தனால் மற்ற குடும்பங்கள் மட்டுமில்லை, இவருடைய சொந்த குடும்பமும் தான். இவங்களுடைய மனைவி மற்றும் மகள்களும் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. ஜெயநந்தனுடைய மகள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது யாருமே என் கூட சேர மாட்டாங்க, என் கூட சேர்ந்து விளையாட மாட்டாங்க. கொலைகாரன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் முதற்கொண்டு எல்லாருமே என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. எனக்கு படிக்கவே பிடிக்கல. இது மாதிரியான சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்து வந்தேன். எங்களுடைய அப்பா ஜெயிலில் இருந்த காரணத்தினால யாருமே எங்களுக்கு வீடு கூட தரலை. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருந்தோம். எங்கள் மாமா மட்டும் இல்லைனா நாங்கள் அன்னைக்கே தற்கொலை பண்ணி செத்துருப்போம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்னோடய அப்பா இது மாதிரி எந்த விஷயமும் பண்ணலை. நாங்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனாலையும் எங்களை அடித்தா யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்றதுனாலையும் என்னுடைய அப்பாவை பொய்யான கேஸில் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபி ஜெயநந்தன் ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரியே ஒரு புக் எழுதியிருக்காரு. மீடியாக்காரங்க ஜெயநந்தன்கிட்ட கேட்கும் போதெல்லாம் நான் எந்த கொலையுமே பண்ணலை, என்ன புட்டப் கேஸில் தான் உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மகள் திருமணத்துக்கு 2 நாள் மட்டும்தான் வெயிலில் வெளியே வந்துட்டு திரும்ப சிறைக்குள்ளேயே தான் இருக்கார்.
திருச்சூர் மத்திய சிறையில் இப்போவும் ஒரு கைதியாக தான் கேபி ஜெயநந்தன் இருந்துட்டு வராரு. இந்த தப்பெல்லாம் பண்ணது ஜெயநந்தன் தானா அப்படின்றது அவருக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இது மாதிரியான தவறுகள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சொந்த குடும்பத்தை பற்றி தான் முதல்ல யோசிக்கணும். நாம் ஏதாவது தவறு செஞ்சுட்டு உள்ளே போயிட்டா நம்ம குடும்பம் எந்த கதிக்கு ஆளாகுன்றதை அவங்க நிச்சயமாக சிந்திச்சு பார்க்கணும்.